அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் பங்குனி அமாவாசை. சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த பங்குனி அமாவாசையில் நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வேறு வழிபாடு. எந்த வழிபாட்டை மறந்தாலும் இந்த ஒரு வழிபாட்டை நம்ம ஒவ்வொரு அமாவாசைக்கும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. நிறைய பேருக்கு இந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் புதுசாக பார்க்குறவங்க இதை தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அதனால் இந்த வேரை நாளைய தினம் எத்தனை மணிக்கு நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வைக்கணும், எந்த பொருள்களோடெல்லாம் சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மிக அற்புதமான ஒரு பதிவு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. அதனால் யாருமே தவற விட்டுடாதீங்க. இந்த செடியை நான் அமாவாசை வருதுன்னா ஒரு 2 நாட்களுக்கு முன்பே இந்த செடியை எடுத்து நீங்கள் பத்திரப்படுத்தி வைங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஏற்கனவே யாரெல்லாம் எடுத்து அவங்க வீட்டில் வச்சுருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இதை நேற்றே எடுத்து வச்சுட்டேன். இந்த பதிவும் நான் நேற்று எடுத்த பதிவு தான். அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா இதை நான் மாதம் செஞ்சுக்கிட்டு வரேன். நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பாட்டில் போன மாதம் நான் வைத்தது. ஸோ அதில் அதே கசகசா இருக்கும். ஸோ நம்ம வைத்த வேரும் அதில் இருக்குது. இப்போ ஒவ்வொரு அமாவாசைக்கும் இப்போ இந்த வேரை நான் என்ன செய்வேன்னா, இதை எடுத்து நான் கால்படாத இடத்துல போட்டுடுவேன். இப்போது இந்த வேரை நான் இப்போ பதப்படுத்தி நான் நிழலில் காய வச்சு நாளைக்கு இரவு அந்த சனி ஹோரை வருது இல்லையா, 8 to 9 அந்த நேரத்தில் நான் இதை இந்த பாட்டிலில் வைப்பேன். இந்த பாட்டிலில் நான் எங்கே வச்சுருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பூஜை அறையில் நான் இதை பத்திரமா வச்சுருக்கிறேன். இப்படி நம்ம இந்த பணத்தோடும் கசகசாவோடும் இந்த ஒரு வேரை வைக்கும் பொழுது நல்ல ஒரு தன ஆகர்ஷணம், பணத்தை உங்களிடம் வசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி இந்த குப்பை மேனி வேருக்கு இருக்கின்றது. இந்த குப்பை மேனி வேர் வழிபாடு, அதாவது இதை மாதிரி செய்கிற இந்த வழிபாடை நான் கிட்டத்தட்ட 1 வருடமாக செஞ்சிட்ருக்கிறேன். பட் 1 வருடத்தில் எனக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் பல வகையிலையும் எனக்கு தெரிஞ்சிருக்குது. நான் அதை போக போக நம்முடைய பதிவுகளில் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த குப்பை மேனி செடி இது ஒரு மிக மிக அற்புதமான மூலிகை. குப்பையில் இருக்கக்கூடிய தங்கம் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூலிகைக்கு அத்தகைய ஒரு மருத்துவ குணங்கள் அவ்வளோ நிறைஞ்சிருக்குது. இந்த இலையும் சரி இந்த வேரும் சரி அவ்வளவு மருத்துவ குணங்களை தன்னுள் அடக்கியது. நம்ம தலைவலியா, மூட்டு வலியா, மலச்சிக்கலா அல்லது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா, இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய தோல் அவ்வளோ தங்கம் போல மின்னும் அப்படின்னு சொல்லப்படுறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வேர் இருக்குது பாருங்கள், இதை ஜஸ்ட்டு நீங்கள் எடுத்துட்டு இதை நல்லா நசுக்கி இதிலேருந்து சாறு எடுத்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இதை நம்ம கலந்து சாப்பிட்டோம்னாலே அப்படி ஒரு ஆகர்ஷண சக்தி நமக்குள்ளே கிடைக்கும் அப்படின்னும் இந்த மூலிகை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த வகையிலையும் இதை பயன்படுத்தலாம். அல்லது இதை குளிக்கின்ற தண்ணீரில் இந்த வேரை நீங்கள் முன்னாடி நாள் இரவே நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா இதோட சக்தி அந்த தண்ணீரில் இறங்கிடும். அது நமக்கு மருத்துவ ரீதியாகவும் நமக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை தரும். அது மட்டும் இல்லாமல் எந்தவித கெட்டதும் நம்மக்கிட்ட அண்டாது. இப்போ சில பேருக்கெல்லாம் மருந்து வச்சு வசியம் பண்ணிடுவாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட நபரோட பேச்சை மட்டும்தான் கேட்பாங்க, மற்றவங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ரொம்ப கொடுமையான வசியத்தெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா இந்த வேரோட சாறு இருக்குது இல்லை, இதை எடுத்து நம்ம தண்ணீரில் கலந்தோ அல்லது அவங்க சாப்பிட்ற சாப்பாட்லேயோ அவங்களுக்கு நம்ம தந்தோன்னா நிச்சயமாக அந்த தேவையில்லாத வசிய சக்தியெல்லாம் போயிடும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அத்தகைய தன்மை இந்த குப்பை மேனி செடிக்கு, இந்த மூலிகைக்கு இருக்குது. அதாவது தகரத்தையும் தங்கமாக்கும் சக்தி இந்த வேருக்கு இருக்குது. மூலிகையிலேயே மிக மிக அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த குப்பை மேனி செடி. அந்த வேர் தாந்திரிகத்தை நம்ம ஒவ்வொரு அமாவாசையும் தொடர்ந்து செய்யும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். இது வரைக்கும் நாங்கள் இதை செய்யலைங்க அப்படிங்கிறவங்க கட்டாயமாக நாளைய தினம் இதை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா சனிக்கிழமையில் வர அமாவாசை, அந்த அமாவாசையில் நம்முடைய கடன் சுமை தீரணும்னு நம்ம என்ன வழிபாடு செய்தாலும் அது நிச்சயமாக முழு வெற்றியை நமக்கு தந்தே தீரும். அதனால் இந்த வேர் உங்கள் கையில் கிடச்சிதுன்னா உங்கள் கடன் பிரச்சனை தீர்ந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஆனால் நீங்கள் இன்றைக்கு இந்த வேரை எடுக்கணும். சில மூலிகையெல்லாம் நம்ம எடுக்கும் பொழுது அதற்கிட்ட சாப நிவர்த்தி
நம்ம சில மந்திரங்கள் கட்டுகள்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அதை வந்து எடுப்பாங்க. ஆனால் இந்த செடியை பொறுத்தவரை நம்ம வந்து சிவ சிவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தான் இதை எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜஸ்ட்டு ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு இதை வந்து நம்ம எடுக்கலாம். ஒன்றும் தவறு கிடையாது. ஸோ இதை சூரியன் மறைவுக்கு பின்பு இதை வந்து நம்ம மண்ணிலேருந்து எடுக்கக்கூடாது. ஒரு 5:30 மணி போல், இன்றைக்கி மாலை ஒரு 5:30 மணி போல் இந்த செடியை நீங்கள் எடுத்துருங்க. நாளைக்கு எடுத்து நாளைக்கே செய்வது அப்படிங்கிறது ரொம்ப தவறு. அதனால் அதை வந்து பண்ணாதீங்க. இன்றைக்கே இதை வந்து எப்படியாவது தேடி எடுத்துருங்கங்க. இப்போது நம்ம பதிவில் இதை வந்து எப்படி நம்ம தனவசியத்துக்கு பயன்படுத்துவது அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதை வந்து மருந்தாக சாப்பிடுவது வந்து நீங்கள் அதற்குரிய நபரை அணுகி, அந்த மூலிகை மருத்துவம் சார்ந்த அந்த சித்த மருத்துவர்களை அணுகி அதுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பிடணும். ஜஸ்ட்டு இந்த பதிவில் சொல்லியிருக்கிறத மட்டும் வச்சு நீங்கள் எதையுமே வந்து இந்த மூலிகைகள்லாம் வந்து நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்க கூடாதுங்க. அதை வந்து நீங்கள் அந்த தகுந்த நபர், உங்களுடைய வயது என்ன, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, அதெல்லாம் கேட்டுட்டு தான் நீங்கள் இதை வந்து எடுத்துக்கணும். சரி, இந்த பகுதியை வந்து நம்மளுடைய நகத்தாலேயோ அல்லது இரும்பு பொருளாலேயோ கத்தியாலேயோ அல்லது சிசராலேயோ நம்ம கட் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு கூர்மையான கல் அல்லது மரம், அதில் தான் நம்ம இதை கட் பண்ணி எடுக்கணும். சின்ன செடியாக இருந்தால் கூட பரவாயில்ல, வேர் சின்னதாக இருக்குதுனாலும் பரவாயில்ல. இந்த வேருக்கு தான் அவ்வளவு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஜஸ்ட்டு இந்த ஒரு வேர், இப்போ 2-3 செடி உங்களுக்கு கிடைக்குதுன்னா ஒரு வேரை மஞ்சள் குங்குமம் வைத்து உங்கள் பர்ஸில் வைக்கலாம். இன்னொரு வேரை வந்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல, இப்போ நிறைய பேர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க வியாழக்கிழமை தோறும் குரு ஹோரையில் பணம், மஞ்சள் பையில் பணம் சேர்த்து வைப்பீங்க. ஸோ அந்த பையில் ஒரு வேர் வைக்கலாம். தொழில் செய்கிறவர்கள் அவர்களுடைய கேஷ் பாக்ஸில் ஒரு வேர் வைக்கலாம். அதுவும் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு தரும். மாதம் வரக்கூடிய அமாவாசையில் அதை மாற்றிடணும். இப்போது நம்ம சேனலில் இது வரைக்கும் சொன்னது கசகசாவோட வைங்க. பாருங்களேன், இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் இதை வைக்கணும். இப்போ செய்ய போகிறீங்க, நாளைக்கு செய்ய போகிறீங்கன்னா இதை உங்கள் பூஜை அறையில் வச்சு உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு பழைய வேரை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு புது வேரை வைக்கணும். இந்த கசகசாலாம் நல்லா இருந்துச்சுன்னா இதை அப்படியே வச்சுருக்கலாம். அப்படி இல்லை, இது வந்து ஒரு மாதிரி உருண்டை மாதிரி ஆகிடும், ஒரு மாதிரி நூலாக இருக்கும், அப்படி இருந்துச்சுன்னா அந்த கசகசாவை வந்து மாற்றிடணும். சரிங்களா? இப்படியும் வைக்கலாம். அல்லது இன்னொரு பவுலில் இந்த வேரை வச்சு நீங்கள் அது கூட பச்சை கற்பூரம், சோம்பு இருக்குது இல்லையா, பெரிய சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க, சோம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் போட்டு அங்கங்கே பணம் எங்கே வைக்கிறீங்க அந்த இடத்துலலாம் அதை நீங்கள் வைக்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் நீங்கள் வந்து பார்க்க முடியுங்க. ஸோ இதை மட்டும் நாளைக்கு நீங்கள் செய்யுங்க. இன்றைக்கே வந்து இந்த செடி எங்கே பார்த்தாலுமே இருக்கும், எல்லா இடத்துலையுமே அந்த ரோட்டு ஓரங்கள்லே இது ஈஸியாக வளர்ந்துருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்து தாராளமாக செய்யலாம். ஸோ இது கிடைக்கல, இன்றைக்கி என்னால் நாளைக்கு வந்து அமாவாசையில் என்னால் செய்ய முடியலன்னா அந்த நாளை விட்டுட்டு அதுக்கு அடுத்த அமாவாசையில் நீங்கள் மாற்றலாம். சில பேருக்கு வந்து மாதவிடாய் தீட்டோ அல்லது பிறப்பிறப்பு தீட்டோ இருக்கும். அது மாதிரி மாதவிடாய் காலத்தில் இந்த செடியை நீங்கள் கையாலையும் பிடுங்க மண்ணிலேருந்து எடுக்கக்கூடாது, அதுவும் தவறு. சுத்தபத்தமாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் இதை செய்யணும். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க.